ரமதானுடைய இறுதி 10 இரவுகளிலே நாம் அதிகமாக செய்ய வேண்டிய அமல்கள் எவை, அல்லது அதிக நன்மைகளை தரக்கூடிய அவை அதிக சிறப்புக்குரிய அமல்கள் எவை? இது ஒரு முஸ்லிமின் முக்கியமான தேடலாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு கட்டத்துக்கும் ஒவ்வொரு விதமான அமல்கள் சிறப்புக்குரியவையாக இருக்கும். அதனால் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் எந்த அமல் சிறப்பானதோ அந்த அமலை நாங்கள் அந்த இடத்திலே செய்வதற்கு, அந்த காலத்திலே செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சில நேரத்திலே ஒரு அமல் பொதுவாக சிறப்பாக இருந்தாலும் சில கட்டங்களிலே அது சிறப்பு குறைவாக இருக்கும். சில அமல்கள் சிறப்பு குறைவாக இருக்கும், ஆனால் சில காலங்களிலே, சில நேரங்களிலே, சில இடங்களிலே அதற்கு அதிக சிறப்பு இருக்கும். இதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். சில நேரம் ஒரு சிறப்பான காலத்திலே பொதுவாக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமலுக்கு தடை இருக்கும். உதாரணமாக அதான் சொல்லப்படுகின்ற பொழுது அதை செவிமடுக்கின்றவர் குர்ஆன் ஓதிக்கொண்டிருப்பதை விட அந்த நேரத்தில் அந்த அதானுக்கு பதிலளிப்பது தான் முக்கியம். அதுதான் அவர்கள் அந்த நேரத்தில் செய்ய வேண்டிய சிறப்பான அமல். அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையிலே ஒருவர் குர்ஆன் ஓதுவதை விட, திக்ர் செய்வதை விட துஆ கேட்பது சிறந்தது. அதாவது துஆவுக்குரிய நேரம். அடுத்த அமல்கள் செய்வது தடை அல்ல, ஆனால் அந்த இடத்திலே அது சிறந்தது. இதை நாம் கவனத்தில் எடுத்தால் நாங்கள் அதிக பயனடைய முடியும். ஜும்ஆவுடைய நாள் வாரத்திலே மிகச்சிறந்த நாள். ஆனால் அந்த நாளிலே தனியாக நோன்பு பிடிக்க முடியாது, தடை. ஒரு வருடத்திலே மிகச்சிறந்த நாள் ஹஜ்ஜி பெருநாளுடைய நாள். ஆனால் அந்த நாளிலே நோன்பு பிடிப்பது ஹராம். எனவே எந்தெந்த இடத்திலே எந்தெந்த அமலுக்கு முக்கியத்துவமோ அதனை நாம் செய்வதன் மூலமாகத்தான் அதிக நன்மைகளை அடைய முடியும். பொதுவாக மார்க்கம் எல்லா வகையான அமல்களையும் எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறது. இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அடியார்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அதற்கும் கூட எங்களுக்கு நன்மை இருக்கிறது. ஒரு நோயாளியை நோய் விசாரிப்பது, ஒரு ஏழைக்கு உதவி செய்வது, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவி செய்வது. ஆனால் எந்தெந்த இடத்தில் எதற்கு முக்கியத்துவமோ அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். லைலத்துல் கத்ருடைய இரவிலே ஒருவர் ஆஸ்பத்திரிகளுக்கு சென்று நோயாளிகளை விசாரிப்பது சிறந்ததல்ல. ரமதானுடைய இறுதி 10 இரவுகளிலே ஒருவர் அனாதைகளை தேடி சென்று அவர்களுக்கு உதவி செய்வது முக்கியமல்ல. அவை முக்கியமான அமல்கள் தான். ஆனால் அதற்குரிய தேவை இருந்தால் அதை செய்ய வேண்டும், அதிலே சந்தேகமில்லை. ஒரு நோயாளி ஒருவருடைய வீட்டில் இருக்கிறார் என்றால் அவர் அவனை கவனிப்பதை விட்டுவிட்டு செல்ல முடியாது. அவரை கவனிப்பது அவசியம். யாரும் இல்லை என்றால் அவர் தான் கவனிக்க வேண்டும், அது வேறு விடயம். ஆனால் மற்றவர்கள் அதை செய்வார்கள் என்று இருக்கின்ற பொழுது அந்த ரமதானுடைய காலத்துக்கு எது சிறப்பான அமலோ அதை நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். பள்ளியுடைய 4 சுவருக்குள் லைலத்துல் கத்ரை நாங்கள் தேடக்கூடாது, வெளியிலே சென்று நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சிலர் பிழையான வழிகாட்டல்களை கொடுக்கிறார்கள். இதுவர்களுக்கு இந்த விடயம் அடிப்படையான இந்த அறிவு இல்லாதன் காரணமாக இப்படியான வழிகாட்டலை கொடுக்கிறார்கள். பொதுவாக அந்த அமல்கள் சிறப்பானவைகளாக இருந்தாலும், அதிக நன்மைகளை தரக்கூடியவர்களாக இருந்தாலும் மற்றவர்களை நாங்கள் கவனிப்பது. ஆனால் இந்த இடத்திலே நபி அவர்கள் சிறப்பான அமல் என்ன என்பதை எங்களுக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். முக்கியமாக இறுதி 10 இரவுகளிலே இஅ்திகாஃப் இருப்பது, பள்ளிவாசலிலே தங்கி இருப்பது மிக முக்கியமான ஒரு அமல். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். பள்ளிவாசலுடைய 4 சுவருக்குள் இருந்து லைலத்துல் கத்ரை தேடுவதற்கு நபி அவர்கள் தான் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். நபி அவர்கள் ஒவ்வொரு ரமதானும் இருப்பார்கள், சஹாபாக்களும் இருந்தார்கள். ஒரு நபித்தோடர் அப்துல்லாஹ் இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கிராமப்புறத்திலே வாழக்கூடிய ஒருவர். அவர்கள் நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நாளில் நான் இந்த மஸ்ஜிதுக்கு, அதாவது அவர் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலில் இமாம் மஸ்ஜிது நபவியிலே வந்து தொழுவதற்கு ஒரு நாளை சொல்லுங்கள். இறுதி 10 நாட்களிலே ஒரு நாளை கேட்கின்றார். நபி அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் 23வது நாள் வாருங்கள், 23வது இரவு வாருங்கள். அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 23வது இரவு என்ன செய்வார்கள்?
மஸ்ஜிது நபவிக்கு வருவார்கள், அசர் தொழுகைக்கு பிறகு வருவார்கள், அதாவது மகரிபுக்கு முன்னால் பள்ளிவாசலுடைய நுழைவார்கள். சுபகு தொழுதற்கு பிறகுதான் அங்கிருந்து அவர்கள் புறப்படுவார்கள். எந்த தேவைக்காக வேண்டியும் வெளியே செல்ல மாட்டார்கள் என்று அவருடைய மகன் குறிப்பிடுகின்றார். எனவே இது பல வழிகளால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் 23வது இரவை சொன்னார்கள். ஜுஹ்ரி இமாம் அவர்கள் அவருடைய மகனிடத்தில் கேட்டபொழுது, ஏனைய 10 நாட்களையும் இபாதத்திலே ஈடுபட்டு முயற்சிக்குமாறு அப்துல்லா இப்னு உனைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நபி அவர்கள் ஆலோசனை சொன்னதாகவும் குறிப்பிடுகின்றார். எனவே முக்கியமாக அவர் 23வது இரவை நபி அவர்கள் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் ஒரு முறை. எனவே அவர்கள் அந்த நபித்தோழர் என்ன செய்கிறார், இரவு முழுக்க அங்கே வந்து தங்கியிருந்து இபாதத்திலே ஈடுபட்டு விட்டு சென்று விடுகிறார். அவருடைய பிரதேசம் தூரமாக இருப்பதனால் ஒரு நாள் வருகிறார். எனவே பள்ளிவாசலிலே தங்கியிருந்து நாங்கள் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது முக்கியமானது. அந்த இரவுகள் அதற்குரியது. அதேபோல் குர்ஆன் ஓதுவது, பொதுவாக ரமதானுடைய மாதம் குர்ஆனுடைய மாதம். குர்ஆன் ஓதுவதற்கு நபி அவர்கள் வழிகாட்டி இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு ஓதி காண்பிப்பார்கள். நபி அவர்கள் ஓதி காண்பிப்பார்கள். தொழுகையிலே குர்ஆனை அதிகமாக ஓதி இருக்கிறார்கள். சஹாபாக்களும் குர்ஆனை நோன்புடைய காலத்திலே, ரமதானுடைய காலத்திலே ஓதுவார்கள். தராவி தொழுகையிலே குர்ஆனுக்கு விசேஷமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். அதே போன்று இரவுல நின்று வணங்குவது, இரவுல நின்று வணங்கினால் நோன்பிலே யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய பாவம் மன்னிக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். குறிப்பாக லைலத்துல் கத்ரில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருடைய முன் சென்ற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுவிடும். அது முக்கியமான ஒரு அமல். 4வது துஆ கேட்பது. துஆ கேட்பதற்கும் ரமதானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அல்லாஹ் தஆலா நோன்புடைய வசனங்களை சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது அதற்கு இடையிலே துஆவை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முக்கியமான துஆவுடைய வசனம், வைதா ஸஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆனி. இந்த வசனம், இந்த ஆயாத்து ஸியாம், நோன்புடைய வசனங்களுக்கு இடையிலே, ஆயத்துக்களுக்கு இடையிலே இருக்கிறது. முஃபஸ்ஸிரீன்களுடைய கருத்து, இது துஆ கேட்பதற்கும் நோன்புக்கும் தொடர்பு இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிறது. அதனுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. பொதுவாக நோன்பாளியுடைய துஆ அங்கீகரிக்கப்படும் என்ற ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய பிரபலியமான ஹதீஸ், லைலத்துல் கத்ரிலே என்ன துஆ ஓத வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபூவுன் துஹிப்புல் அஃவ ஃபஅஃபு அன்னி என்று நபி அவர்கள் கற்றுக் கொடுத்ததாக வரக்கூடிய அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று சஹாபாக்கள் நோன்புடைய காலத்திலே, ரமதானுடைய காலத்திலே 15வது இரவுக்கு பிறகு என்ன செய்வார்கள், குனூத் ஓதுவார்கள். முஃமின்களுக்காக துஆ கேட்பார்கள், காஃபிர்களுக்கு எதிராக துஆ கேட்பார்கள். அதை கடைபிடித்திருக்கிறார்கள். எனவே துஆவுக்கும் நோன்புக்கும் ரமதானுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். பொதுவாக இந்த அமல்கள் இறுதி பத்திலே இன்னும் விசேஷமாக இருக்கின்றன. எனவே இவைகளில் நாங்கள் கூடுதல் ஈடுபாடு காட்ட வேண்டும். சில அறிஞர்கள் இதல்லாத ஏனைய அமல்கள் இந்த காலங்களில் செய்வதும் வேறைய காலங்களில் செய்வதும் ஒன்றுதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த காலத்திலே இந்த அமல்களை, இந்த நேற்கனவே நான் சொன்ன இந்த முக்கியமான 4 அமல்களை செய்வதற்குத்தான் சிறப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். பொதுவாக ரமதானுடைய காலத்தில் நாங்கள் எந்த அமல்கள் செய்வது சிறப்பாக இருந்தாலும் விசேஷமாக இந்த அமல்களை நாங்கள் செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். இந்த அமல்களுக்கு நபி அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள்.